வாழ்க வளமுடன். இன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட குழப்பம் அமைதியின்மை. நிறைய பேர்த்தோட பேசுறவங்க எல்லா பேர்த்துக்கும் வர பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அமைதி இல்லை, அவங்கள்ட்ட ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழல்ல அவங்க இருக்காங்கன்றதுதான். அது அது இயற்கையாகவே நமக்குள்ள நம்ம நம்ம இறை வழிபாட்டின் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சாந்தம், அமைதி. அது நம்ம ஆதி காலத்திலிருந்து ஒரு யுவ வழிபாடு இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் நம்ம ஐம்பூதங்களை தான் இறைவனாக வழிபட்டிருக்கோம். நமக்கு எது மிக பயனுள்ள விஷயங்கள், எது நம்ம அதனால பயன் அடைஞ்சு அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு நம்ம நகர்றோன்றத விஷயத்தை பொறுத்து அதெல்லாம் நம்ம இறைவனாக பாவிச்சு வழிபட்டிருக்கோம். அந்த ஐம்பூதங்கள் அனைத்துமே அமைதியாக இருந்தால் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கும். அது கொஞ்சம் சீற்றமாகவும் கொஞ்சம் சீர்குலைஞ்சு கொஞ்சம் அதோட நம்ம சக்திக்கு மேலே அது ஏதாவது நடந்துக்குச்சுன்னா அது நம்ம தாங்க முடியாது, அழிவு நிச்சயம். அது நம்ம எவ்வளவுதான் விஞ்ஞானமாகவும் எவ்வளவுதான் நம்ம அறிவுபூர்வமாகவும் கையாண்டாலும் அதனோட சீற்றத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம். ஸோ அதுவும் எப்பயுமே நம்ம ஐம்பூதங்களும் நம்ம உடலும் ஒன்றுன்றதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தான். அது ஐம்பூதங்கள் அமைதியாக இருக்கு, அப்படி 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 அளவாகவும் அமைதியாகவும் இருக்கிற வரையும் அது ஜோதி. அது கொஞ்சம் பீறிட்டுச்சுன்னா அதை நம்ம அணைக்கவும் முடியாது, அரவணைக்கவும் முடியாது. அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கோமோ அது நம்மளோட உடலுக்கு அது ஜோதியாக இருக்கும், அது பிரகாசமாக இருக்கும். ஆனால் சீர்குலைஞ்சு கொஞ்சம் நம்ம சக்திக்கு மீறி ஏதாவது நடந்துருச்சு, மனநிலை சரியில்லாமலோ ஏதோ ஒன்று நம்ம அடுத்தவங்க மேலே இருக்க கோபத்தை வெளிக்காட்டணுன்ற ஒரு இதில் பண்ணிட்டோம்னா அதை நமக்கு மட்டும் தீது கிடையாது, நம்மளை சார்ந்து இருக்கவங்களுக்கும் தீதாயிடும். ஸோ அமைதி தான் மிகப்பெரிய வலிமை. நம்ம இறை வழிபாட்டில் மிகப்பெரிய ஒரு சக்தின்னா அது அமைதி தான். அந்த அமைதி தான் தியானமாகவும் சொல்லுவாங்க. நமக்கு எவ்வளவோ கோபங்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அமைதியாக இருந்து முடிவு எடுக்கணும். நம்ம எப்பயுமே எந்த ஒரு முடிவுகளும், நல்ல முடிவு கெட்ட முடிவு எதாக இருந்தாலும் அமைதி இல்லைன்னா முடிவு எடுக்கவே கூடாது. கோபங்கள் இருக்கிறப்ப முடிவு எடுத்தோம்னா அதோட முடிவோட பலன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழிவை தான் நோக்கி போகும். ஸோ அமைதியாக இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நிதானமாக இருந்து முடிவு எடுத்து அதை சார்ந்து நம்ம பயணிக்கணும். ஸோ இதுதான் சொல்கிறது. நிறைய பிரச்சனைகளுக்கான காரணங்கள் அதான் இருக்கிறனால நான் அதை இவ்வளோ விரிவாக சொல்கிறேன். ஸோ அமைதியாக இருங்க. அமைதி உருவாக்குற சூழலில் நீங்கள் இல்லைன்னா அந்த சூழலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை நீங்கள் தேடிப்போங்க. அது எப்படி உருவாக்கணுன்றது உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் நிதானமாக இருந்து நிதானமான வாழ்க்கையை வாழன்றது தான் எங்களோட ஆசீர்வாதம். வாழ்க வளமுடன். நன்றி.